ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஒரு மேம் வந்து ஃபாசிசம்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பாங்க. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் 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 அவ்வளோதான். அதுக்கு அந்த பையன் வந்து நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அண்ட் அதை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ஒரு சின்ன பையன் ஸ்டேஜில் பேசுகிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அண்டு ஸோ இந்த கேள்விக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விஜய் அவர்கள் டிவிகே மாநாட்டில் அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு அவரே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கு மீனிங் வந்து யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அல்லது யார் டிஎம்கேவை விமர்சித்தாலும் அவங்க மேலே வந்து ஒரு ஃபாசிஸ்ட்ன்ற ஒரு டேக் வந்து டிஎம்கே ஒட்டுறது வந்து ஒரு வழக்கமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீமான் அவர்கள் ஆடு மாடு மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னா அதை வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு வந்து விமர்சிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக யூஎனில் 2026 வந்து சர்வதேச மலைவாழ் மக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி யூஎன் வந்து குலத்தொழிலை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஃபேசிஸ்ட் தான் ஆக்சுவலாக வந்து விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலையிலே இருக்க மாட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் வந்து ஹிட்லர் அண்டு முசோலினியை வந்து ஃபாசிஸ்ட், அதாவது இனவெறியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட மக்கள் தான் வந்து வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் சிவில் வார்க்கு முக்கிய காரணம் சிங்கள அரசியல்வாதிகளோட இனவெறி தான், அதாவது ஃபாசிசம் தான் காரணம் அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது மாதிரி தான் இந்தியாவிலையும் மோடி கவர்மெண்ட் வந்து இந்துஸை அவங்க போலரைஸ் பண்ணுறதுக்காக முஸ்லீம்ஸ் மேலே ஹேட்ரடை பரப்புகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து எல்லாருமே வைப்பாங்க. ஸோ இதை வந்து டிஎம்கே வந்து ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகே. பட் அவங்கள யாராவது விமர்சிச்சுட்டா அவங்கள வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவிக்கிலேருந்து ரீசெண்டாக விலகின வைஷ்ணவி அவங்கள கூட டிவிக்கே வந்து இன்னொரு பிஜேபி அப்படின்னு தான் சொல்ல வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும், புதுசாக யாரும் வந்து ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியை வந்து எமர்ஜ் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து டிஎம்கே நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு உருட்டை தான் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா அப்படின்னு வந்து ஒரு டீசிங்காக கேட்டிருப்பாரு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து அந்த மேம் வந்து ஒரு பைலட் ரெஃபரன்ஸ் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. புதுசாக வரவங்களாம் வந்து அனுபவமிக்கவர்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பைலட்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் ட்ரெயின் ஆகி தான் பைலட்ஸாக வருவாங்க. அண்டு புதுசாக வர்றவங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களோட ஆதரவை பெற்று தான் மேலே வருவாங்க. அண்ட் ஆல்சோ 60 இயர்ஸில் வந்து பழைய பைலட்ஸ்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஊரில் தான் வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கேப்.